தற்போதைய செய்தி. முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டில் 346 மருத்துவமனைகள் முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாக தமிழக அரசு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சகாய பிரதீபா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சகாய பிரதீபா, இப்ப 346 மருத்துவமனைகள் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறதா தமிழக அரசே பதில் மனு தாக்கல் செய்திருக்கு. எந்த வழக்குல இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு? தமிழரசன், அதாவது மதுரையைச் சேர்ந்த கே ராமேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதாவது தமிழக முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தை அமல்படுத்தும் போது சிகிச்சை பெற வருவோரிடம் பணம் வசூலிக்கப்படுவதாகவும் அதனை தடுக்க வலியுறுத்தி தான் ஏற்கனவே செய்த மனுவின் அடிப்படையில் தனியாக கண்காணிப்பு குழுக்களை அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதுவரையிலும் அதுபோன்ற குழுக்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை. எனவே அந்த அதிகாரிகள் மீது முறையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என அவர் வழக்கினை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் செல்வம் ஆதிநாதன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் தாங்கள் ஏற்கனவே இது குறித்து கண்காணிக்க குழுக்கள் அமைத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அதாவது 2012ஆம் ஆண்டு முதல் 16ஆம் ஆண்டு வரை முதல்வர் காப்பீட்டு திட்டம் தொடர்பாக மருத்துவ முகாம்கள் நடத்தாதது, சேவை குறைபாடு மற்றும் சிகிச்சைக்காக பணம் பெற்றது உள்ளிட்ட குறைபாடுகளை கொண்ட 346 மருத்துவமனைகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 16 மருத்துவமனைகளிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் 117 மருத்துவமனைகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூன் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். தமிழர் நீதிமன்ற உத்தரவில் வேறு என்னென்ன அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன பிரதீபா? உங்களிலே அதாவது இந்த வழக்கு தொடர்ச்சியாக பல்வேறு வாய்தாக்களை பெற்று இன்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் இதுவரையிலும் தங்கள் தரப்பில் இருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கை எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. அதாவது தாங்கள் குழுக்கள் அமைத்துள்ளோம், மாவட்ட அளவில் அந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது என அரசு தரப்பில் வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு மறுப்பு தெரிவித்த மனுதாரர் பெயரளவிலேயே குழுக்கள் அமைந்துள்ளன, அதற்காக தனியாக அலுவலகங்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை. எனவே இந்த குழுக்களின் பணிகள் என்பது இதுவரை செயல்பாட்டில் இல்லாத ஒன்றாக உள்ளது என குற்றம் சுமத்தினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்னர் நீதிபதிகள் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். உங்களில் இது குறித்த எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஜூன் 27ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். சகாய பிரதிபா, நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தது ஒரு பக்கம் இருக்க, தமிழக அரசு சார்பில் வைக்கப்பட்ட இந்த வாதங்களுடைய முழு விவரம் என்ன? 346 மருத்துவமனைகள் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறதாகவும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்க உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்கப்படலன்னு மனுதாரர் ஒரு வாதங்களை முன்வைக்கும் போது தமிழக அரசு தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? தமிழரசன், அதாவது மனுதாரரின் புகாரை முற்றிலுமாக தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மறுத்தார். தாங்கள் அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளை முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அமல்படுத்தப்படுவதை கண்காணிக்க குழுக்களை அமைக்க உத்தரவிட்ட ஒரு வார காலத்திற்குள் தாங்கள் அது தொடர்பான பணிகளை தொடங்கியதாகவும் அதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன் அடிப்படையிலேயே 2012ஆம் ஆண்டு முதல் 16ஆம் ஆண்டு வரை அதாவது பணம் பெற்றது மட்டுமல்லாமல் முதல்வர் காப்பீட்டு திட்டம் தொடர்பான மருத்துவ முகாம்கள் நடத்தாதது, சேவை குறைபாடு மற்றும் சிகிச்சைக்காக பணம் பெற்றது ஆகிய குறைபாடுகளை கொண்ட 346 மருத்துவமனைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர்களது தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழர், இந்த வழக்கை தொடுத்த ரமேஷ் ஏதாவது ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறாரா பிரதீபா? பூங்குழலி, அதாவது இதற்கு முன்பாக வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கவில்லை என்பது தொடர்பாக அவரது தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் தாங்களே அது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை, அதாவது உண்மையாகவே இது போன்ற குழுக்கள் கண்காணிப்பு குழுக்கள் எதுவும் அமைக்கப்பட்டுள்ளதா, அதற்காக அலுவலகங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்து கூறுமாறு தெரிவித்தார். அப்போது மதுரை மாவட்டத்தில் ஆய்வு செய்த கே ரமேஷ் மதுரை மாவட்டத்தில் அதற்கான அலுவலகங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதற்கென தனியாக ஒரு அலுவலகம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அது தவிர பிற ஆதாரங்கள் எதையும் அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை. ஊழலி சகாய பிரதிபா, இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக மனுதாரர் கே ரமேஷ் தரப்புல இருந்து ஏதாவது கருத்து சொல்லப்பட்டிருக்கா? தமிழரசன், அதாவது அவரது தரப்பில் பேசிய போது ஏழை மக்களின் நலனுக்காகவே இந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு சில தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக பணம் வாங்கப்படுவது உண்மையே. எனவே அதனை தடுக்கும் நோக்கிலே தான் இந்த வழக்கை தொடுத்திருப்பதாகவும் இந்த வழக்கை பொறுத்தவரை தற்போது தமிழக அரசின் பதிலும் அதற்கேற்றாற்போல் 346 மருத்துவமனைகள் இதுவரை இது போன்ற
முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக பதிலறிக்கையும் கூறுகிறது. எனவே இதையொட்டி நல்ல தீர்ப்பு வரும் என்று அவர் எதிர்பார்ப்பதாக கூறுகிறார் தமிழர்.